அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பயங்கரமாக எல்லாராலையும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி சிவா எம்பி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அவர் கருத்து கூட தெரிவிக்கலை, பெருந்தலைவரை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கலை, விமர்சனம் பண்ணல, கொச்சையாக எதுவும் பேசலை, நடக்காத விஷயத்த பேசலை, இருக்கிறத சொன்னார், அவ்வளோதான். அதுக்கு காங்கிரஸில் இருக்க ஜோதிமணி அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க செல்வ பெருந்தகை அவர்கள் முதற்கொண்டு தாவேக்காரங்க, ஏன் பிஜேபிக்காரங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை வரைக்கும் பொங்கிட்டாங்க, பெருந்தலைவரைக்கு எப்படி பேசலாம் அப்படின்ட்டு. அவர் பெருந்தலைவரை எதுவும் தப்பாகவும் பேசலை, விமர்சனமும் இல்லை, இதுவும் பண்ணல. இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு, திருச்சி சிவா அவர்கள் பேசுனது சரியா தவறா, எல்லாத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல்ல திருச்சி சிவா அவர்கள் என்ன பேசினார் அப்படின்றத பார்ப்போம். காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எடுத்து தான் பேசுறாரு, ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். அது மாதிரி அவசர காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க, தமிழ்நாட்டில் பண்ண முடியல. அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் போகுது. என்ன போகுது? தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம். இதுக்கு இவர் பதில், நான் ஒன்னும் திமுக காரன் இல்ல, காங்கிரஸ் காரன், என்ன போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார்? அடுத்து இவர் சொல்றாரு, நான் திமுக தலைவர்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், மை ஆர்டர், நீங்க போக கூடாது. உடனே அவருக்கு என்ன, நீ எனக்கு ஆர்டர் போடுறது, அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன், இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா, எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றேன். நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன், இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்துங்க. ஏங்க இவ்வளவுதாங்க பேசினாரு, இதுக்கு பொங்கு பொங்குன்னு பொங்குறாங்க. இதில் எதுவுமே தவறா இல்லை. முதல்ல திருச்சி சிவா அவர்கள் பேசுறப்போவே அவரு காமராஜர் ஐயாவை சிறுமைப்படுத்தணும், அவரை கொச்சைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே சொல்லலை. அவருக்கு ஏசி இல்லைன்னு சொன்னா அலர்ஜி வந்துடும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான விஷயத்த சொல்றாரு. அதை அவர் கொச்சைப்படுத்தணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. ஏசியில இருந்தாருன்னு சொன்னதுக்கு இவ்வளோ பொங்குறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே இந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ரொம்ப எளிமையான மனிதர், அவர் மாதிரி எளிமையாக யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இதுவாக இருந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே பேசிக்கிறாங்க இல்லையா. அது முழுமையாக உண்மை கிடையாது. அவர் இந்த மாதிரியும் வாழ்ந்திருக்கார் அப்படின்ற விஷயங்களை வெளியில் சொல்கிறப்போ இவங்களுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. ஏசி ரூமில் படுத்தது ஒரு பெரிய குத்தமா? இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவர் ஏசி ரூமில் படுத்ததை சொல்லிட்டாங்க, இதை வெளியே சொல்லிட்டாங்களே அப்படின்றது தான் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அலர்ஜி இருந்த காரணத்தினால ஏசியில் தான் ஓய்வெடுப்பார், ஏசி அறையில் தான் இருப்பார் அப்படின்றது அவருடைய வழக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலைங்க. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கோபண்ணான்னு ஒருத்தர் எழுதியிருக்காப்புல. இதை சொல்றதுனால பெருந்தலைவருக்கு எந்த வகையிலையும், அவருடைய பேருக்கு எந்த வகையிலுமே பிரச்சனை இல்லையே. அவரு கல்வி கண் திறந்தவர் தான், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் இந்த பிராண்ட் பண்ணுற மாதிரி அப்படியே எளிமையின் மறு உருவம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது முழுக்க முழுக்க அப்படி கிடையாது அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ பெருந்தலைவர் ஐயாவை அவர் எளிமையானவர் அப்படின்னு சொல்கிறது முக்கியமா, கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்கிறது முக்கியமா? அப்போ இவங்களுக்கு எளிமையானவர்னு சொல்கிறது தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு மக்களே. அவர் கல்விக்கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோபண்ணா அவர்கள் எழுதியிருக்கார் இல்லையா, அதை பாருங்க. மாலை சுமார் 3-5 மணி அளவில் உடம்பு முழுவதும் வியர்த்து விட்டது. அந்த அறையில் குளிர்சாதன பெட்டி இயங்கி கொண்டிருந்த நிலையிலும் அவரது உடம்பு வியர்த்திருந்தது. காமராஜர் தனது உதவியாளர் வைரவனை அழைத்து மருத்துவர்களை கூப்பிடும்படி கூறினார். உடனே மருத்துவர் சௌரிராஜனுக்கும் மருத்துவர் ஜெயராமனுக்கும் தொலைபேசியில் விவரம் தெரிவிக்கப்பட்டது. பிறகு காமராஜரின் உடம்பு சில்லிட்டிருந்ததால் உடம்பை துடைத்து போர்வையால் போர்த்திவிட்டு அறையிலிருந்து வைரவன் வெளியேறிய போது டாக்டர்கள் வந்தால் தன்னை எழுப்பும்படி கூறிய காமராஜர் விளக்கை அணைத்துவிட்டு போ என்று கூறினார். அதுல அந்த 2வது லைனை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அறையில் குளிர்சாதன பெட்டி இயங்கி கொண்டிருந்த நிலையிலும் அவரது உடம்பு வியர்த்திருந்தது அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் எழுதுனது தானே. ஏசி யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்றதுனால ஒரு தலைவர் கெட்டவரா சித்தரிக்கப்படுறார் அப்படின்லாம் கிடையாது இல்லையா. அப்போ இங்கே அந்த தலைவர் என்னவா இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்காரு? அவர் நல்ல தலைவர்னு கட்டமைக்கப்பட்டிருக்காரா, எளிமையான தலைவர்னு கட்டமைக்கப்பட்டிருக்காரா? இங்கே எளிமை முக்கியமா, நல்லவர்ன்றது முக்கியமா? அவர் நல்ல தலைவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய செயல்பாடுகள் தானே அவருடைய அடையாளமாக இருக்கணும். அவருடைய எளிமை தான் அவருடைய அடையாளம்னு சொன்னால் அப்போ அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேள்விகள் இருக்கு இல்லையா. அப்போ அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றத மழுங்கடிச்சிட்டு அவருடைய எளிமை அதுதான் அவர் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன இருக்குது? முதல்ல இப்போ காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க அவரை முழுமையாக கொண்டாடுறதுக்கான உரிமையே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா காமராஜர் இறக்கும்போது அவர் இந்த காங்கிரஸில் கிடையாது, இந்திரா காந்தி அம்மையார் இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இது கிடையாது. அவர் இருந்தது ஸ்தாபன காங்கிரஸ்னு ஒரு காங்கிரஸில். அப்போ இவங்க முழுமையாக உரிமை கொண்டாடுறதுக்கான இடம் இவங்களுக்கு இல்லை. அப்போ இவங்க இதெல்லாம்
இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகி அவருடைய பேரை மேலும் மேலும் தான் கொச்சப்படுத்துகிறாங்க. ஐயா காமராஜர் அவர்களை மக்கள்லாம் இருக்கிறபடியே தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஏன் எளிமையானவர் அப்படின்றதே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அவர் செஞ்ச விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் அவரை போற்றட்டும், உள்ளபடியே அவரை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தானே அவரும் விரும்புவார். நம்ம கலைஞர் அவர்களும் பார்த்தீங்கன்னா 2013 வருஷம் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில். அதுலேயுமே அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள். பெருந்தலைவர் அவர்கள் ஏசி இல்லாமல் உறங்க முடியாது, அப்படிப்பட்ட உடல்நிலை இப்போது அவருக்கு உள்ளது, எனவே அரசு விடுதிகளில் ஏசி ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று சொன்னார்கள் அப்படின்லாம் பெருந்தலைவர் அவர்கள் ஏசி உபயோகித்ததை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அப்போ எல்லாருமே இதெல்லாம் பார்த்துருப்பாங்க தானே. அப்போ ஏன் யாருக்குமே கோவம் வரல? ஏன்னா அது வந்து நிதர்சனமாக உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம். அதை தான் கலைஞர் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா? அது பொய் இல்லை அப்படின்னா. அப்போ இதில் வந்து ஒரு ஏசிக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்களுடைய மனநிலை என்ன? ஏசி யூஸ் பண்ணது வந்து அவ்வளோ பெரிய குற்றமான விஷயமா? இல்லை இல்லையா? ஒரு மனுஷன் அவருக்கு தேவைப்படுது, அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த எளிய மனிதர் காமராஜர் அப்படின்ற அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அது உடைப்படுதே அப்படின்றது தான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதில் தாவேக்கா காரணங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன்னா அவங்க அண்ணனை இளைய காமராஜர்லாம் வேறு பிராண்ட் பண்ணிட்டாங்களா, அதனால ஐயோ காமராஜரை பேசிட்டாங்கன்னு பொங்குறானுங்க. டேய், ஒரு மண்ணும் தெரியாதுன்னா பொத்துக்கிட்டு இருக்கடா. இவனுங்களுக்கு என்னன்னா கொள்கை தலைவராக எதுக்கு காமராஜர் வச்சுருக்கோன்னு அவனுங்களுக்கே தெரியாது இல்லையா? அது என்னன்னா காமராஜரை பேசிட்டாங்க விடக்கூடாது, திமுக பேசிட்டாங்க விட்டவே கூடாது. சரிடா அணில்களா, சைமன் செபாஸ்டியன் அந்த பெரியாரை இழிவுபடுத்திக்கிட்டே இருந்தான். அப்போல்லாம் எங்கடா போயிருந்தீங்க? உங்கள் வாயெல்லாம் எங்கடா இருந்துச்சு? கண்ட நடிக்க வருது, பேசுகிறானுங்க, இதை பற்றியெல்லாம் பேசுகிறானுங்க, காமராஜரை இழிவுபடுத்துகிறாங்க, ஊப்பிக்கள் அப்படி இப்படின்றானுங்க. இங்கே யாரும் இழிவுபடுத்தலை. இப்போ கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா இருக்கிறத சொல்கிறோம். அவரை இழிவுபடுத்துறதுக்கான இடத்துலலாம் யாருமே இல்லை. அவர் ஒப்பற்ற பெருந்தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யாருக்குமே. ஆனால் சைமன் செபாஸ்டியன் தந்தை பெரியார் சொல்லாத விஷயம் இல்லாத விஷயத்தையெல்லாம் வந்து சொல்லிட்டு போயிட்டு இருந்தான். அவனுக்கு நீங்கள் என்னடா எதிர்வினை ஆட்டுருந்தீங்க? இவனுங்களுக்கு என்ன தெரியுமா, இப்போது காங்கிரஸை திமுக கூட்டணியிலேருந்து உடச்சி பிரித்து கொண்டு போகணுமா? தனியாக அங்கே போஸ்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. திமுக தனியாக தான் நிற்க போகுது, காங்கிரஸும் தாவேக்காவும் சேரும், திமுகவும் பிஜேபியும் சேருமா? டேய், என்னடா முட்டா பயலலா டேய், கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. முதல்ல விசிகா காலில் விழுந்து கிடந்தானுங்க, அடுத்ததாக அதிமுக காலில் போய் விழுந்து கெஞ்சி குஞ்சு கூத்தாடி பார்த்தானுங்க. இப்போ காங்கிரஸ் பக்கம் போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயா தயவு செஞ்சு திமுக கூட்டணி வச்சு வந்துருங்க அப்படின்ட்டு. டேய், என்னடா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காதுடா. அதுலேயும் பாருங்கள், என்ன தெரியுமா, ட்விட்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கடியிலலாம் போய் திமுக காரங்க காமராஜர் இந்த மாதிரி பண்ணாருன்னெலாம் போஸ்ட் போட முடியும். அதுக்கு கீழே போய் செல்வ பெருந்தகையை டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐயா செல்வ பெருந்தகை இங்கே பாருங்கள், சீக்கிரமாக இவங்க கூட்டணி விட்டு வெளியே வாங்க. ரெண்டா முட்டா போயிலடா, செல்வ பெருந்தகை அவர் நினச்சாருன்னா கூட்டணி விட்டு வெளியே வந்துட முடியுமா? இவனுங்களுக்கு அடிப்படையே தெரியலங்க. அடிப்படையே தெரியாத இந்த பக்கி நாய்களுக்கு வரலாறு தெரியுமா, என்ன நடந்துச்சுன்றது தெரியுமா? இதுக்குள்ளே பாருங்க, டக்குன்னு தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலையெல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் பாருங்களேன், அப்போது திமுகவை எதிர்க்கணும்னா அப்படியே ஓரணியில் திரள்றாங்க பார்த்தீங்களா? இதுதான் திமுகவுடைய பலமே. எப்படா ஒரு சின்ன விஷயம் சறுக்க மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் விட்ட மாட்டோங்க. இவர் இப்போ எம்பி சிவா என்ன சொன்னார், என்ன தவறாக சொன்னார்? இருக்கிறத சொன்னார். கலைஞர் அவர்கள் பதிவாகவே போட்டுக்கார் அவருடைய அஃபிஷியல் அக்கௌண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், காமராஜர் கூட பல வருஷமாக பயணித்த ஒரு நபர் தமிழருவி மணியன் அப்படின்ற ஒரு நபர் வந்து என்ன பேசுகிறாருன்றதை கேளுங்க. இதுவும் ஒரு ஆதாரம். காமராஜ் கூட தன் கடைசி காலத்தில் குளிர்சாதன வசதி இல்லாமல் அவராலே இருக்க முடியவில்லை. அது அவர் குறையல்ல, அதற்கு பழக்கப்பட்டு போன நிலையில் குளிர்சாதன பெட்டி இல்லாத அறையில் 1 மணி நேரம் இருக்க அவரால் முடியவில்லை. திருமலைப்பிள்ளை வீதியில் ஒரு நல்ல கட்டிடத்திற்குள்ளே தான் அவர் வாழ்ந்தார். ஸோ இதுவும் ஒரு ஆதாரம். பார்த்தீங்களா, காமராஜர் அவர்கள் கூட பயணித்த நபரே சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதுதான் காமராஜர் அவர்களுடைய வீடு, அவருடைய ரூம் இது தான். அங்கே வந்து ஒரு குளிர்சாதன பெட்டி இருக்குது, தெரியுதுங்களா? இது வந்து வெறும் ஃபோட்டோ மட்டும் கிடையாதுங்க, வீடியோ ப்ரூஃபாகவே இருக்குது. இதை பாருங்கள். அவர் அணிந்திருந்த ஒரு ஆடை அப்படியே தத்ரூபமாக அவர் நம் கண்முன் நிற்பது போன்று வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு அளிக்கப்பட்ட பரிசுகளான வேல், அவரை கௌரவிக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நிறுவப்பட்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ரமணன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட திருவுருவச் சிலை வெளியே கம்பீரமாய் நிற்கிறது. உள்ளே சென்று பார்த்தால் அவர் ஓய்வெடுத்த படுக்கைகளும் அமர்ந்த நாற்காலிகளும் மேசைகளும் சோஃபா செட்டுகளுமே நிற்கின்றன.
ரொம்ப சிம்பிள், அவர் வாழ்ந்த இடம். இப்போ இதில் ஒன்றும் குறையும் இல்லை, இது ஒரு குற்றமும் இல்லை. இதை எதுக்கு இந்த அளவுக்கு பொங்குறாங்க அப்படின்றது நமக்கு புரியல. அப்போ மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கோங்க, இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஆனால் பாருங்கள், இவங்கெல்லாம் அண்ணா கலைஞரெல்லாம் எப்படி சித்தரிச்சாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க மாதிரியும் எளிமையானவர்களே இல்லைன்ற மாதிரியும், கலைஞர்லாம் சாதாரண சக்கரை நாற்காலியில் உட்காந்துருப்பாப்புல. கலைஞர் அவர்கள் கடைசி வரைக்கும் எந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்தாருன்னு நமக்கே தெரியும். அவர் வந்து ஏதோ விஞ்ஞான ஊழல் செஞ்சாருலாம் சொல்லுவாங்க. அப்படி விஞ்ஞான ஊழல் செஞ்சு சம்பாதிச்ச பணத்தில் அவர் என்ன செஞ்சார், அப்படி அவர் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார்ன்றது நமக்கே தெரியும். அவர் வந்து ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரி சித்தரித்து அவங்களாம் எளிமையானவர்கள் இல்லைன்ற மாதிரி சித்தரித்தாங்க. ஏன் நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஊழல் குற்றவாளின்னு தண்டிக்கப்பட்டாலுமே அவங்கள ஏதோ நல்லவங்க மாதிரி பாட்டு பாடுவாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஏசி வீட்டில் இருந்திருந்தாலும், அவர் தனி காரில் போயிருந்தாலும், இந்த மாதிரிலாம் நல்லபடியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருந்தாலுமே அப்படியே எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. இவங்க எல்லாருமே கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, உண்மையான நல்லபடியாக வாழ்ந்த தலைவர்களெல்லாம் வந்து கொச்சப்படுத்தி, அவங்களையெல்லாம் சிறுமைப்படுத்தி, அவங்களையெல்லாம் எளிமையானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணி விட்டுக்கிட்டு, நல்லபடியாக வாழ்ந்தவங்க, அது குற்றமும் கிடையாது, அது குறையும் கிடையாது. இங்கே வந்து எப்படி வாழ்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனால் இங்கே இந்த பிராண்ட் பண்ணுற விஷயத்தை வச்சு ஒரு சார்பாக தலைவர்களை வந்து சிறுமைப்படுத்துறதும், இன்னொரு சார்பான தலைவர்களை வந்து அப்படியே பெருமைப்படுத்துறதும் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது உடையிறப்போ இவங்க எல்லாம் அம்மாடி ஐயோடின்னு கத்துறாங்க, அவ்வளோதான். இப்போ காமராஜர் ஐயாவே உயிரோட இருந்தாருன்னா என்னடா இதுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆமாம் நான் இப்படி தான் இருந்தேன், இதில் இப்போ என்ன எதுக்கு இப்படி ரொம்ப இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு தான் வந்து அவருக்கே தோணும். அவர் அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான். இதுக்கு இவங்க வந்து தேவையில்லாமல் எதிர்வினை காட்டுறோன்ற பேரில், அதுவும் இவங்க முழுசாக சொந்தம் கொண்டாடவும் கூடாது, அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு தேவையில்லாமல் வாய் விட்டு தேர் இழுத்து தெருவில் விடுறாங்க. தேவையா இது? திருச்சி சிவா அவர்கள் உள்ளதான் சொல்கிறாரு, சரி சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சும்மா விடுறதுக்கு இல்லாமல் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நோண்டி இழுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். சும்மா விட்டுருந்தா அது பாட்டுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? பெருந்தலைவரை வந்து கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கணுன்றது தான் இவங்களுடைய நோக்கமா? ஆனால் நம்மளுடைய கலைஞர் அவர்களை எல்லாம் ரொம்ப பாராட்டணும் ஒரு விஷயத்தில். எல்லாத்தையுமே தெளிவாக ஆவணப்படுத்தி வச்சுருப்பார். இந்த காலத்தில் என்ன வேணால் எப்படி வேணால் மாறும், இதெல்லாம் நம்ம எழுதி வச்சிடணும், ஆவணப்படுத்தி வைக்கணுன்றத அந்த வேலையை தெளிவாக பண்ணியிருக்காருங்க மனுஷன். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்னு சொல்கிற மாதிரி தேவையா? இன்னும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பேசலாம். இப்போ கூட என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் போடலாம். ஆனால் வேண்டாம், அதெல்லாம் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பல உண்மையான விஷயங்கள் இருக்குது, அதுக்கு ஆதாரங்களும் இருக்குது. ஆனால் வேண்டாம், அவர் பயன்படுத்திய காரு, அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணினார் அப்படின்றதுக்கும் ஆதாரங்கள் இருக்குது இல்லையா? அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து கையை கெட்டி போட்டுட்டார். இதை பற்றி பேசாதீங்க, இது வந்து களங்கம் விளைவிக்கிற ஒரு விஷயம், பெருந்தலைவர் அவர்களுடைய பேர் வந்து அது வந்து தவறாக போய் சேர்ந்துடக்கூடாது, நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு நம்மளையெல்லாம் கெட்டி போட்டுட்டாரு. அந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தையே முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா, கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது இந்த விஷயத்தில் இதில் வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதுக்குள்ளே குளிர்காயறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. ஓகே, யார் யாருன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு இதனால் ஒரு லாபம் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்டு திமுக மேலே அதை திருப்பி விட்டுட்டோன்னா அதுக்குள்ளே சில லாபங்கள் இருக்குது அவங்களுக்கு, அதனால இந்த வேலைகளை பார்க்குறாங்க. இதை யாரும் பண்ணாதீங்க வேணான்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார். குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. பெருந்தலைவர் மறைந்த போது ஒரு மகன் போல நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் தமிழினத் தலைவர் கலைஞர். உடல் நலிவுற்ற நிலையிலும் எனது திருமணத்திற்கு நேரில் வந்து பெருந்தலைவர் வாழ்த்தியது என் வாழ்நாளில் கிடைத்ததற்கரிய பெரும்பேறு. ஆக தந்தை பெரியார் முதற்கொண்டு பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்ன மாதிரி ரோலை ப்ளே பண்ணார், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கூட இருக்கிற நினைவுகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
எந்த மாதிரி பெருந்தலைவர் வந்து நமக்கு முக்கியம் அப்படின்றத வலியுறுத்தியிருக்காரு இந்த ட்வீட்லேயே. அத்தகைய பெருந்தலைவர் பெருந்தமிழர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல. மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில் தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூக நீதியையும் மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம், வீண் விவாதங்களை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சம்பவத்துக்குள்ள இதுக்குள்ள பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி அதுக்குள்ள குளிர்காயணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வெக்கமே இல்லாத கிரியேச்சர்ஸ் இந்த அணில்கள் தான். அவனுங்களுக்கு என்னன்னா கூட்டணி வேணும், கூட்டணி யாராவது வேணும்னு ஒப்பாரே சொல்கிறானே. டேய் நீங்கள் தானடா கேட்டீங்க திமுக ஏன் தனியாக நிற்காதான்னு. நீங்கள் அப்படி கூட்டணி வைக்கிறதெல்லாம் தப்புன்னு பேசுகிறீங்கன்னா எதுக்கடா மாற்றிக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய நிலைப்பாட்டை? முதல்ல என்னென்னா மாநாட்டில் எங்கள் கூட கூட்டணிக்கு யார் வேணால் வரலான்றீங்க, அடுத்தது என்னென்னா கூட்டணிக்கு பிச்சை கேட்குறீங்க, காலில் விழுந்து பார்க்குறீங்க எல்லாருக்கிட்டையும். நடக்கலைன்னதும் இப்போ திமுக கிட்ட வந்துட்டீங்க. அடுத்தவங்க கூட்டணியை பார்த்தே இப்படியே வாயை பொழந்துட்டு நிற்க வேண்டியதாண்டா. எதுவும் நடக்காது, நீங்கள் நினைக்கிற எதுவும் நடக்காது. கூட்டணி ஏதாவது பண்ணணும், கூட்டணியை உடைக்கணும்லாம் நினச்சிங்கன்னா அது இங்கே நடக்காது ராஜா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கருத்து முரண். இது வந்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம், அதுக்குள்ளே வந்து உண்மை இருக்கா பொய்யிருக்கான்றதெல்லாம் பற்றி அதெல்லாம் பார்த்து பேசிப்பாங்க. நீங்கள் எதுக்கடா பொங்குறீங்க? அப்படியெல்லாம் கூட்டணியை உடைக்க முடியாது. நீங்கள் அவ்வளோ மாணவர் வசம் உள்ளவங்க தனியாக போய் நில்லுங்கடா. சைமன் செபாஸ்டியன் மாதிரி தனியாக போய் நில்லுங்க. எதுக்கு கூட்டணி எதிர்பார்க்குறீங்க? தாவேக்கா காங்கிரஸ்ன்னு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் இந்த கனவெல்லாம் இங்கே வேண்டாம், நடக்காது. நீங்கள் பிரிக்கவும் முடியாது, உங்கள் கூட வந்து சேரவும் மாட்டாங்க. மூடிட்டு போங்கடா. ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர். நம்ம அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னா அது காமராஜர் தான், அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு தலைவரை போற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பட்டத்தை வச்சு அவங்கள வந்து போற்ற வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய கருத்து. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்கள நம்ம வந்து போற்றணும் புகழணும். அதில் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எந்த வகையிலையுமே குறை சொல்ல முடியாது. அவர் ஒரு ஒப்பற்ற தலைவர் தான். என்ன ஆனாலுமே அவருக்கு இந்த எளியவர், அவர் வந்து எளிமையின் சிகரம் அப்படின்லாம் இந்த பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த எளிமை என்ன மாதிரியான எளிமை அப்படின்றத நம்ம வந்து உண்மையாகவே தெரிஞ்சுக்கிட்டு, அது உண்மையாகவே அவர் எளிமையாக தான் இருந்தார். இப்போ இந்த வீடுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் எளிமையான ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு இல்லையா. இந்த ரூமும் வந்து எளிமையாக தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து அப்படியே ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே எளிமையின் சிகரம், எளிமையாக அவர் மாதிரி இருந்ததே கிடையாது, இப்படி இருந்தார் அப்படி இருந்தாருன்னா அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்களே நிறைய. அதையெல்லாம் நம்பிக்கிட்டு இல்லாமல் அவர் உள்ளபடியே நம்ம மக்கள் அனைவரும் ஏற்றுக்கிட்டு காமராஜர் அவர்களை போற்றி புகழணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. வாழ்க ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய புகழ். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிற மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.